Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 891வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோவோட X5 GT எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் நாட் CE3 இந்த மொபைலோட டீட்டெயில்ஸ், ஐக்கூலேருந்து ஐக்யூ Z7 ஒரு மொபைல் வரப்போகுது ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மொபைல் என்ன ஸ்பெக்ஸோட இருக்கும், இன்னமும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வீடியோவில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ஐக்கூலேருந்து ஐக்கூ Z7 அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேங்க. இப்போ இந்த மொபைலை பற்றின நிறைய டீடைல் இல்லை ஒரே ஒரு டீடைல் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலோட ப்ராசர் என்னவா இருக்கும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்னாப்ட்ராகனோட 695 அப்படின்ற ப்ராசரோட வந்தது. இதனோட அன்டர் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,10,000 ஸ்கோர் பண்ணியிருந்தது. இப்போ இவங்களோட அடுத்து வரப்போகிற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ 695 கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படின்றது தெரியுது. லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 920 இந்த ப்ராசரோட தான் வரும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓவராலாக ஐக்கூவோட நியோ 7 ரொம்பலாம் பெருசாக அப்கிரேட் மாதிரி தெரியல. ப்ராசர் வைஸாக மற்ற எதையாவது அப்கிரேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஏதாவது மொபைல் தேடிட்டு இருக்கீங்களா? அதுக்காக நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேங்க. பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதில் சூப்பரான மொபைல்ஸ் வித் ஏன் அந்த மொபைலை வாங்கணும், என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்ற நிறைய டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து Xiaomiயோட Xiaomi Band 8. இந்த Xiaomi Band அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான சீரியஸ். இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலாகவே இது அதிகமாக சேலாகிற ஒரு ஸ்மார்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே அவங்களோட டிசைனை இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணாமே இருக்காங்க. ஸோ இப்போவுமே NRRA அப்படின்ற சர்டிஃபிகேஷன்லேருந்து இந்த ஸ்மார்ட் பேண்டோட லைவ் இமேஜஸ் வந்திருக்குங்க. ஸோ லைவ் இமேஜஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடிலேருந்து பெருசான சேஞ்சஸ் இல்லை அப்படின்றது தெரியுது. ஆனால் இந்த டைம் டிஸ்பிளே சைஸை எப்பவும் மாதிரி கொஞ்சமாக பெருசு பண்ண போகிறாங்க. புதுசாக ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் லீக்ஸில் எந்த ஃபீச்சர்ஸும் தெரிய வரலங்க. தெரிஞ்சதுன்னா அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். அடுத்து போட்லேருந்து போட் வேவ் ஃபிக்ஸ் கனெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.83 இன்ச்சஸ்க்கான HD டிஸ்பிளேயோட ப்ளூடூத் சப்போர்ட்டோட வருது. அது போக காலிங் ஃபீச்சர் இருக்கதாங்க செய்யுது. ஸோ நீங்கள் வாட்ச்லேயே கால் அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். இதை 1,500 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லா போட் வாட்ச் மாதிரி தான், பெருசாக சொல்கிறதுக்கான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ப்ரைஸிங் 1,500 ரூபாய்க்குள்ள போட்லேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போட் ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் பை பண்ணிக்கலாம். அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸ் நாட் CE3 லைட்டு பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். CE3 பற்றி இது வரைக்கும் பார்த்தோமா? உண்மையாகவே இந்த மொபைல் தாங்க அப்கிரேடோட கொண்டு வராங்க. ஆமாம், ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் நாட் CE3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஜூலையில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே இதனோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸும் வந்திருக்கு. 6.7 இன்ச்சஸ்க்கான AMOLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேவோட ஸ்னாப்ட்ராகன் 782 அப்படின்ற ப்ராசரோட 50 MPக்கான IMX 890 அப்படின்ற சென்சாரோட 5000 mAh பேட்டரி 80 வாட்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. ஆனால் இந்த 782 இந்த ப்ராசர் தான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரில. எல்லா ஒன்ப்ளஸ் மொபைலுமே ஜூலையில் தாங்க லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. என்னதான் நினைச்சிட்டு சொல்லிட்டு ஏன்னு புரியல, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒன்ப்ளஸ் நாட் 3 அடுத்த மாதம் ஏப்ரல்லையும் அடுத்தடுத்த மொபைல்ஸையும் லான்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம். அடுத்து அமேசானில் இப்போ ஒரு ஆஃபர் ரன் ஆகிட்டு இருக்கு. அமேசான் ஹோலி சேல் 2023 அப்படின்ற நேமில் இதில் ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மொபைல்ஸ் ஆஃபர் இருக்குது, லேப்டாப் ஆஃபர்ஸ் இருக்குது, டிவி ஆஃபர்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச், இயர்ஃபோன்ஸ், அது போக HDFCயோட கிரெடிட் கார்டுக்கும் ஆஃபர் இருக்குங்க. இது தவிர வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ரெகுலராக ஆஃபர் ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். அடுத்து மோட்டோவோட Moto G72 நிறைய பேருக்கு பிடிச்ச மொபைல். ஸோ இந்த மொபைலோட அப்கிரேடட் வெர்ஷனாக G73 லான்ச் பண்ணுறாங்க. இது வர மார்ச் 10ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லான்ச்சுக்கு முன்னாடியே நமக்கு இதை பற்றின ஸ்பெக் டீட்டெயில்ஸ் நிறைய தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த டைமும் 120Hz LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டைம் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 930 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 930 இன்னும் லான்ச் ஆன மாதிரியே தெரில. இந்த ப்ராசரோட இந்த மொபைல் வரப்போகுது. அது போக டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே 5000 mAh பேட்டரி 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி அந்த
50 MP கேமரா செட்டப்போட இந்த மொபைல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட் கீழே தான் இந்த மொபைலை எடுத்துகிட்டு வருவாங்க. பரத் 10ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து போகோவோட Poco X5 GT எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்போ லான்ச் ஆகுன்னு தெரியுமா? இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். போகோவோட Poco X5 GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலாக யோகேஷ் பரார் அப்படின்ற ஒரு லீக்ஸில் ஷேர் பண்ணியிருக்காருங்க. ஸோ இவர் சொல்கிறது அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 6.67 இன்ச்சஸ்க்கான OLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயோட Snapdragon 7 Gen 2 அப்படின்ற ப்ராசரோட எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி 50 MP கேமரா வித் OIS சப்போர்ட்டோட எட்டு வருவாங்களாம். 5000 mAh பேட்டரி 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே இதனோட லான்ச் டேட் ஆமாம் இது ஏப்ரலில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ப்ரைஸிங் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. 25,000 ரூபா ப்ரைஸில் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. 25,000 ரூபா ப்ரைஸில் வந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் வந்து 25,000 35,000 ரூபாக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 10,000 ரூபா ப்ரைஸ் வித்தியாசமானா ஒரு 2,000 3,000 சொன்னால் பரவாயில்ல. 10,000 ரூபா ரொம்ப அதிகம் தான். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போமே என்ன ப்ரைஸில் வருதுன்னு. ஏன்னா எப்பவுமே இந்த GT சீரிஸாக ரொம்ப அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். அடுத்து IQoo Neo 7 இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு. அதுக்குள்ளே IQoo Neo 8ஓட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் இது வந்து அவங்களோட லீக் இமேஜ் தான். ஸோ IQoo Neo 8 இந்த மாதிரி டிசைனில் தான் உருவாக்க போகிறாங்களாம். எப்பவும் மாதிரி தான் பெருசாலாம் சேஞ்ச் இல்லை. அந்த கேமரா கட்டோட்டை மட்டும் குட்டியாக மாற்றிட்டாங்க. மாற்றிட்டோன்னா மொபைல் டிசைன் ஓவர். இப்போ எல்லா கம்பெனியுமே இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் இதை தான் பண்ண போகிறாங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ரெட்மியோட 32 இன்ச் டிவி. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 13,000 ரூபாய் அப்படின்றது இருக்கும். இப்போ ஆஃபர் காரணமாக நமக்கு 11,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்குது. அது போக நீங்கள் HDFC கார்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் கம்மியாகும். ஸோ 10,000 ரூபாய் ப்ரைஸில் ரெட்மியோட இந்த 32 இன்ச் டிவி எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான டீலுங்க. கம்மி ப்ரைஸில் ஒரு நல்ல ஸ்மார்ட் 32 இன்ச் டிவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இன்டெக்ஸ்லேருந்து இந்த 4.1 ஸ்பீக்கரை செக் பண்ணி பாருங்க. இப்போ இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,300 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் இருக்குது. ரெகுலராக ஒரு 3,000 ரூபாய் வரைக்கும் இருக்குங்க. ஸோ இன்டெக்ஸ் அப்படின்ற கம்பெனி ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 55 வாட் ஹோம் தியேட்டரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஏதாவது எக்ஸ்டென்ஷன் கேபிள் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்களா? இந்த எக்ஸ்டென்ஷன் கேபிள் ட்ரை பண்ணுங்க. 449 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான டீல். ஏன் சொல்கிறேன்னா Portronics ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு எக்ஸ்டென்ஷன் போர்டுக்கான பிராண்ட். ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. மோர் தென் 1 இயர் யூஸ் பண்ணுறேன், எந்தவித பிரச்சனையும் இல்லை. அது போக அதில் வந்து ஒரே ஒரு USB போட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் அவசரத்துக்கு சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் அப்படின்னு சொல்லுவேன். 449 ரூபா அப்படின்றது ரொம்பவே சூப்பரான பிரைசிங். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன்.